Good morning students, I am MRK. We are going to see 10th standard mathematics chapter 1 sets and relation functions. Okay, இதில் வந்து 1 mark interior பார்த்துட்ருக்கோம். ஒரு புக்கு அதோடைய PDF வச்சு நான் உனக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டர்லைன் பண்ணி 1 mark சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட் 1 அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? சொல்கிறது பார்த்து நிதானமாக ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோ. செகண்ட் பார்ட் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணுவோம். இதோட இன்றைக்கி ஃபஸ்ட் யூனிட்டை முடிப்போம். சரிங்களா? சொல்கிறது ஓகே, குட். இப்போ a function is also called as a mapping or transformation அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபங்க்ஷனை வந்து மேப்பிங் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நோட் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் பார்த்துக்கோ. அதில் இது 1 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். ரைட். f is to x tends to y is a function, then x is domain, y is என்னது கோடொமைன் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? சொல்கிறது எக்ஸுன்றது டொமைன், ஒய்ன்றது கோடொமைன். அப்போ எக்ஸ்லேருந்து ஒரு எலமெண்ட்டை வந்து ஃபங்க்ஷனில் போட்டு அவுட்புட் எடுத்தோம்னா அது இமேஜ் அப்படின்னு அர்த்தம். அந்த எக்ஸில் வந்து இன்புட் கொடுக்குறோம்ல, அந்த இன்புட்டுக்கு பேர் ப்ரீ இமேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். அவுட்புட் வந்து கால்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அவுட்புட்டை வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஃபங்க்ஷன் அப்படின்னா டொமைன் உள்ள எவ்வொரு எலமெண்ட் வந்து ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் கோடொமைன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ரைட். யூனிக் இமேஜ். ரைட். ஏ அண்ட் பி வந்து ஃபைனைட் செட்டு, என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, என் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ, தென் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் நோட் பண்ணிக்க. இதே மாதிரி ரிலேஷன்ஸ்ன்னு இருக்கும். ரிலேஷனில் எம்என் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரிலேஷனுக்கு வந்து ஃபார்முலா வந்து 2^mn அப்படின்னு அர்த்தம். இதில் நான் எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொன்னோம்னா, நான் எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொன்னோம்னா 2^mn-1 அப்படின்னு சொல்லணும். இது ஆர்டினரியாக ரிலேஷனுக்கு உள்ளது. சரியா? காமனாக ரிலேஷனுக்கு உள்ளது. இது வந்து நான் எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொன்னால் ஒன்றை சப்ராக்ட் பண்ணிடணும், எம்டி செட்டை. பட் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா q/p q/p. சப்போஸ் இதில் ரிலேஷன் கேட்டிருந்தாங்கன்னா, ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 2^pq அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னனால q/p அப்படின்றது இந்த இதில் 1 வேர்டு. ரைட். நெக்ஸ்ட்டு வந்து ரைட், இந்த கொஸ்டினில் வந்து x+1 = 0னா x = -1 அப்படின்னு வந்துடும். அப்போ அந்த -1 தவிர மற்ற எல்லா நம்பரையுமே இதுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம் எக்ஸுக்கு வேல்யூ. அப்போ எக்ஸுக்கு வந்து இன்புட் அப்படின்றது டொமைன் அப்படின்றது வந்து எக்ஸுக்கு இன்புட் அப்படின்னு சொல்லுவோம்ல, டொமைன். அந்த டொமைன்றது இதுதான், -1 தவிர எக்ஸுக்கு கொடுக்கலாம் எல்லா வேல்யூவும் இந்த ஃபங்க்ஷனில். சப்போஸ் -1 கொடுத்தா அது என்ன ஆயிரும்னா நாட் டிஃபைன் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா x-2 x-3ன்னு வரும். இது அங்கிட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டு அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா 2,3ன்னு வந்துடும். சரிங்களா? சொல்கிறது. அப்போ இந்த +2வும் +3 இந்த ஃபேக்டரில் போட்டோம்னா கீழே 0 ஆயிரும். கீழே 0 ஆச்சுன்னா நாட் டிஃபைன் ஆயிரும். ஸோ ரியல் நம்பரில் இந்த ஃபங்க்ஷனில் 2வும் 3யும் போடக்கூடாது. அப்போ ரியல் நம்பர் எக்ஸப்ட் 2, 3 அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. சரியா? நிதானமாக நிறுத்தி பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். மறந்துடாத. ரைட். நெக்ஸ்ட்டு பேஜ் போவோம். இது ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ நடத்தியிருந்தேன்னா பரவாயில்ல, இன்க்ளூட் பண்ணிக்க. ஓகே, குட். இந்த ப்ராக்ரஸ் செக் அப்படின்றதெல்லாம் தனியாக நான் உனக்கு ஒரு வீடியோவில் போட்டு தரேன். ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். சரிங்களா? சொல்கிறது இது ரைட். ஓகே, இது சிங்கிள் இன்புட்டுக்கு சிங்கிள் அவுட்புட் வந்துச்சுன்னா அது
சிங்கிள் இன்புட்டுக்கு சிங்கிள் அவுட்புட் வந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங்காக வந்துச்சுன்னா இது 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இது மெனி டு ஒன் அப்படின்னு அர்த்தம். இது மெனி டு ஒன். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட் வரக்கூடாது. சரியா? ஒரு நம்பருக்கு 2 இமேஜ் வரக்கூடாது. இப்படி வந்தால் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? அதே மாதிரி இது ஓகே, இது மெனி டு ஒன், இது மெனி டு ஒன், இது வந்து 1-to-1. ஓகேங்களா? சரியா? இது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். இந்த பீன்றதுக்கு 2 இமேஜ் கிடச்சிருக்கு, 2 அவுட்புட் கிடைக்கக்கூடாது. ஓகேங்களா? சிங்கிள் அவுட்புட் தான் வரணும். இப்போ இதுக்கு 2க்கு சிங்கிள் அவுட்புட் தான், என்னன்றது தனியாக யூனிக் தான், 3க்கு தனி யூனிக் தான். புரியுதா சொல்கிறது? ஒரே நம்பர் கொடுக்கல 2 ஆன்சர் வந்துடக்கூடாது, தப்பாயிரும். சொல்கிறது புரியுதா? அவுட்புட் 2 வந்துடக்கூடாது ஒரே நம்பருக்கு, அப்போ தப்பில்லை கொஸ்டினு. அதனால் பார்த்துக்கோ. சரி, லெஸ் தேன் மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா இதை வந்து நாங்கள் வந்து தெரியறக்காண்டி சொல்லிக் கொடுப்போம். குழந்தை, தாய் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இந்த ஒரு குழந்தைக்கு 2 தாய் கான்செப்டில் வருமா? இந்த கான்செப்ட் வந்து ஏற்றுக்கிற முடியுமா நம்ம? இல்லை, இது கான்ட்ரடிக்ஷன், தப்பு. சரியா சொல்கிறது? இந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸ் எப்படி இப்படி ஒரு தாய் எப்படி 2 தாய் வரும்? அப்போ இது நாட்டு தப்பு அப்படின்றது கான்செப்ட். அப்படி யோசிக்கலாம். சொல்கிறதுக்காண்டி தெரிஞ்சுக்கிறது. சரியா? ரைட். த ரேஞ்ச் ஆஃப் எ ஃபங்க்ஷன் இஸ் சப்செட் ஆஃப் என்னது? கோடமைன். இது இம்பார்ட்டன்ட். 2 விஷயம் இருக்குன்னா 1-to-1 இன்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, 1-to-1 ஆன்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குடா தம்பி. 1-to-1 இன்ட்டு அப்படின்னா அவன் சொன்னது இதுதான், சப்செட்டாக இருந்தா. பட் கோடமைன் ஈக்குவல் டு ரேஞ்சுன்னு இருந்துட்டான், இதுக்கு அந்த அர்த்தம் ஆன்ட்டு ஃபங்க்ஷன் அர்த்தம். அப்படி இருந்தால் பைஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. பைஜெக்ஷன் சொன்னாலும் சரி, பைஜெக்டிவ்னு சொன்னாலும் சரி, இருபுற சார்பு, இருபுற மேல் சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா சொல்கிறது? மறந்துடாத. சப்செட் அப்படின்னா இன்ட்டு உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம், அடங்கி இருக்குது அப்படின்னு. ஆன்ட்டுனா ஈக்குவலாக இருக்கும் ரேஞ்சும் கோடமைனும். இது பொறுமையாக நிதானமாக நம்ம சொல்லிக் கொடுக்குறத கவனி. ஓகே, ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான். இன்ட்ரெஸ்ட்டாக இன்வால்மெண்ட்டாக படி. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு கான்செப்ட் இருக்குது. 4 விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ், ஏ டேபிள், நேரோ டயக்ராம், ஏ கிராஃபிக்கல் ஃபார்ம் அப்படின்றது. செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ன்றது இன்புட்டும் அவுட்புட்டும் சேர்த்து எழுதுறது, ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகேங்க. டேபிள்னு சொல்கிறது இன்புட் அவுட்புட்டே அப்படியே ஒரு டேபிளாக XY அப்படின்றது எழுதுது. ஆரோ டயக்ராமில் அதை டொமைனை கோடமைனை எழுதி இன்புட்டுக்கு வந்து அவுட்புட்டை வந்து பேர் பண்ணுறது. ஓகே, அது ரெண்டையும் வச்சு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணணும். ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வெர்டிகல் அண்ட் டெஸ்ட். வெர்டிகல் அண்ட் டெஸ்ட்னால் ஒரு கிராஃபில் கொடுத்துருக்கு அப்படின்னா அது ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு சொல்லலாம் வெர்டிகல் அண்ட் டெஸ்ட் பண்ணி. இப்படி ஒரு லைன் வெர்டிகல் இங்கிட்டோ அல்லது இந்த சைடோ லெஃப்ட் ஆர் ரைட் எங்கிட்ட ஒன் சைடு ட்ரா பண்ணையில் ஒரு இடத்துல பாயிண்ட்டு இன்டர்செக்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த வெர்டிகல் லைன் கிராஃபில் இந்த இடத்துல P அப்படின்னு நோட் பண்ணோம்னா ஒன் இடத்துல மட்டும் 1 பாயிண்ட்டில் மட்டும் எக்ஸாக்ட்லி 1 பாயிண்ட்டில் மட்டும் இன்டர்செக்ட் ஆகிருந்தால் ஃபங்க்ஷன். சரியா சொல்கிறது? அதை பார்த்துக்கோ. எந்த கிராஃபாக இருந்தாலும் சரி இப்படி போட்டிருக்கோம்னா, இப்படி வெர்டிகல் லைன் வரையறோம்னா இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே இன்டர்செக்ட். கிராஃப் வந்து அந்த வெர்டிகல் லைனில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாரு. ஆக்சஸ் நோட் பண்ணிடாத, நீ வாட்டில் இந்த இடத்த நோட் பண்ணிப்பிடாத. இது கிடையாது. நான் சொல்கிறது வந்து வெர்டிகல் லைன் வந்து கிராஃபில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, இந்த இடம் ஒன்று, இந்த இடம் ஒன்று, 3. அப்போ மோர் தேன் 1 பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். மோர் தேன் என்னது 1 பாயிண்ட்டு அப்படின்றனால இது நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இது இட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். 1 பாயிண்ட்டில் மட்டும் கட் பண்ணியிருந்தான். வெர்டிகல் லைன் டெஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர்
சரிங்களா சொல்கிறது? ஒரு வளைவரை கர்வ் அப்படின்றது ட்ரா பண்ணையில் ஒரு இடத்துல கட் பண்ணியிருந்தால் தான், ஒன்லி ஒன் பாயிண்டில் கட் பண்ணியிருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். மோர் தென் ஒன் பாயிண்ட் அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே, குட். இதுதான் இந்த டேபிள்ஸில் சொல்லியிருக்கு, பார்த்துக்கோ. இதுதான் இந்த படத்தில் சொல்லியிருக்கு. இது இந்த இடத்துல ஒன்று கட் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கு. இது நாட் அ ஃபங்க்ஷன். இது வெர்டிக்கல் லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணோம்னா இது வந்து ஃபங்க்ஷன், ஒரு இடத்துல தான் கட் பண்ணோம். இது ரெண்டு இடத்துல கட் பண்ணியிருக்கு, இங்கே ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்கு, இங்கே ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்கு. இது நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வெர்டிக்கல் லைன் நம்மளாக ட்ரா பண்ணி பார்த்து சொல்லணும். சரிங்களா சொல்கிறது? ரைட். இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கிட்டாலுமே இந்த ஒரு இடத்துல ஆக்சஸ் அதுவும் ஒரு இடத்துல தான் கட் பண்ணுது. இட் இஸ் ஃபங்க்ஷன் தான். சரிதான்? ஒன் பாயிண்ட் தான். சரியா சொல்கிறது? வெர்டிக்கல் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா எங்கே ட்ரா பண்ணாலும் சரி ஒன் பாயிண்டில் தான் கட் பண்ணோம். ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? மறந்துடாத. அது மாதிரி பியும் ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா ஒரு இடத்துல தான் ஃபங்க்ஷன் கட் ஆகும். அதனால் இதுவும் ஃபங்க்ஷன் தான். இந்த இது ரெண்டும் ஃபங்க்ஷன். ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். ரைட். நெக்ஸ்ட்டு எனி ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் இன் ஏ கிராஃப். எந்த ஈக்குவேஷனையும் ஒரு கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம்னா யூஸ்வலி கால்டு த கர்வ் அப்படின்வாங்க. அதாவது வளைவரை அப்படின்றது கர்வ், CURVE அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா சொல்கிறது? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா பேரபுலான்னு சொல்லிடுறது. ஆர்டினரியாக சொல்கிறது ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுற ஃபங்க்ஷனை சொல்கிறது கர்வ் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. சரிங்களா? மறந்துடக்கூடாது. குட். ரொம்ப முக்கியமானது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. 1 மார்க்கில் 1-to-1 ஃபங்க்ஷன்னா டொமைன் உள்ள எல்லாத்துக்குமே கோடமில்ல டிஸ்டிங்க்ட் இமேஜ், யூனிக் இமேஜ் வரணும். சரியா சொல்கிறது? ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒவ்வொரு அவுட்புட் கிடைக்கணும். ஆனால் வெவ்வேறான அப்படின்னு கிடைக்கணும். இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கு பாரு. 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹேவ் டிஸ்டிங்க்ட் இமேஜ் இன் பி. ஒவ்வொரு ஏல உள்ள டொமைன் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் பியில் கோடமைனில் வெவ்வேறு இமேஜஸ் கிடைக்கணும் அப்படின்றதான் 1-to-1 அப்படின்ட்டு அர்த்தம். சரிதான் சொல்கிறது? ஸோ ப்ளீஸ் பார்த்துக்க. ரைட். அடுத்து 1-to-1 அப்படின்றத கால்டு என்ன சொல்லலாம்? இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். 1-to-1 ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்டு அண்ட் இன்ஜெக்ஷன். மறந்துடக்கூடாது. ஸோ இது வந்து முக்கியமானது. 1-to-1 ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம்? இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரைட். அப்போ 1-to-1 எப்படி இருக்கும் அப்படின்னு பாரு. A1 இன்புட்டுக்கு இந்த இருக்குது. A1 ஈக்குவல் டு என்னது? A2. இது 1-to-1 ஃபங்க்ஷன். F இஸ் கால்டு என்னது? 1-to-1 ஃபங்க்ஷன். A1னா A2 அப்படின்னு கிடைக்கிது. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு இந்த இன்ஜெக்ஷன் சொல்கிறத நாற்று வச்சுக்கோ. 1-to-1 ஃபங்க்ஷன் இன்னொரு பேர் இன்ஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். 1-to-1 ஆன்-டுனா தான் பைஜெக்ஷன். 1-to-1 வந்து 1-to-1 மட்டும் சொல்கிறது பேர் இன்ஜெக்ஷன். சரியா? மறந்துடாத. நெக்ஸ்ட்டு அப்படியே மூவ் பண்ணுறேன். many-to-one ஃபங்க்ஷன். many-to-one ஃபங்க்ஷன் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். many-to-one ஃபங்க்ஷன் அப்படின்றது இப்படி இதில் ஒரு நம்பருக்கு இப்படி போச்சுன்னா இது வந்து என்னது? நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இப்படி போய் சேருது அப்படின்னா மெனி 1 2 நிறையா நம்பர்ஸ்க்கு ஒரே இடத்துல போய் கான்ஸ்டண்ட்டாக சேருதில்ல, இதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். சரியா சொல்கிறது? 1-to-1 இன்னொன்று இருக்குது. ஏக்கு ஏ, பிக்கு பி, சிக்கு சின்னு கிடச்சிச்சின்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடென்டிட்டி.
அது ஐடென்டி கார்டு இருக்குன்னா நம்ம ஃபோட்டோ தான் நம்மளுக்குள்ள இருக்கும், நம்ம ஃபோட்டோ தான் நம்ம கழுத்து தொங்க விட்டுருப்போம். ஐடென்டி கார்டு தானே பேர். அப்போ அந்த இன்புட்டுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும், அதுதான் ஐடென்டி அப்படின்றது. சரியா? மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா, சரி இது ஃபங்க்ஷன் கிடையாது. மெனி டு ஒன் அப்படின்னா ஒரு 2-3 இன்புட்டுக்கு ஒரே அவுட்புட் கிடைக்கலாம். 2-3 இன்புட்டுக்கு ஒரே அவுட்புட் கிடைக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஒரே இன்புட்டுக்கு 2-3 அவுட்புட் கிடைக்காது. சென்டென்ஸை எப்படி உச்சரிக்கிறாங்க சாருங்க அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? 2-3 அதாவது வெவ்வேறான இன்புட்டுக்கு ஒரே அவுட்புட் கிடைக்கலாம். இப்போ சிம்பிளாக ஒன்று எடுத்து பாருவேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இன்புட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு ஒன்று கொடுக்குறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 1 வந்துடும். சரி, எக்ஸுக்கு -1 கொடுவேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் -1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரில் கொடுத்தா என்ன வரும்? -1 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும்ல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாரு, ரெண்டும் ஒரே நம்பர் தானே அவுட்புட்டு. ஆனால் இன்புட் வேறு வேறையாக இருக்குல்ல. 1க்கும் -1க்கும் 2 அவுட்புட் வருது, ஆனால் ரெண்டுமே சேம் அவுட்புட். புரியுதா? அப்போ இது வந்து மெனி டு ஒன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். 1ன்றதுக்கு இமேஜ் 1 தான், -1ன்றதுக்கு இமேஜ் என்னது? 1 தான். சரிங்களா சொல்கிறது? மெனி டு ஒன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். 1-to-1 என்னது? கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? யோசிக்கணும் நிறைய விஷயங்கள். ஒரு இன்புட்டுக்கு 2 அவுட்புட் கிடைக்கிது, அப்போ மெனி டு ஒன் அப்படின்னு அர்த்தம். ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஆன்சரும் இன்னொரு இன்புட்டுக்கும் அதே ஆன்சர் கிடைக்கிது. அதாவது மெனி இன்புட்டுக்கு 1 அவுட்புட் கிடச்சிச்சின்னா அது வந்து என்ன கிடையாது? 1-to-1 கிடையாது, மெனி டு ஒன். மெனி இன்புட்டுக்கு 1 அவுட்புட் கிடச்சா அந்த இருக்குது மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். மோர் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹேவ் சேம் இமேஜ் இன் பி. இதுதான் அதுக்கு அர்த்தம். ஒன்றுக்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸில் ஏக்கு இன்புட்டுக்கு சேம் இமேஜ் அவுட்புட் கிடைக்கிது. அதுதான் நம்ம என்ன சொல்லிடுறோம்? பார்த்து நிதானமாக சொல்லிடுறோம். ரைட், மெனி டு ஒன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, குட். ஏற்கனவே நான் வந்து உனக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 1-to-1 என்ன, 1-to-1னா எப்படி ஃபங்க்ஷன், 1-to-1ல் ஆன்-டுனா என்ன, 1-to-1ல் இன்டுனா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1-to-1 அப்படின்னா ஒவ்வொரு இன்புட்டுக்கும் தனித்தனி டிஸ்டிங்க்ட் இமேஜ் கிடைக்கணும். டிஸ்டிங்க்ட்னு வார்த்தை முக்கியம். சரிங்களா? ரைட். அவுட்புட்டு தனித்தனியாக கிடைக்கணும். சரியா? ஆமாம். அதாவது மோர் எலமெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சிங்கிள் அவுட்புட்டு கிடச்சிச்சின்னா அது வந்து மெனி டு ஒன். மோர் எலமெண்ட்ஸுக்கும் தனித்தனியாக யூனிக் எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டாக கிடச்சிச்சின்னா அது வந்து என்னது? 1-to-1. 1-to-1ல் 2 விஷயம் இருக்குது. 2 விஷயம் இருக்குது அப்படின்னா 1-to-1 இன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, 1-to-1 ஆன்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம கிடைக்கக்கூடிய ரேஞ்சு சப்செட் ஆஃப் என்னது? கோடொமைன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதாவது ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன் அப்படின்னு சொன்னோம்னா ஆன்ட்டு. ரேஞ்ச் வந்து சப்செட்டாக இருந்தால் இன்ட்டு அப்படின்னு அர்த்தம். 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம்? இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னோம். புரியுதா? புரியுதா? பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. இந்த இருக்குது ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன் அப்படின்னா என்னது? ஆன்-டு ஃபங்க்ஷன். அதைத்தான் இந்த சொல்லியிருக்கேன் சார். சப்போஸ் சரி, ரைட்டு. அப்போ 1-to-1 இது ஆன்-டு ஃபங்க்ஷன் இன்னொரு பேர். இந்த ஆன்-டு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் சர்ஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஆன்-டு ஃபங்க்ஷன் இன்ட்டுக்கு வந்து இது, அதாவது 1-to-1க்கு என்ன சொன்னோம்? இன்ஜெக்ஷன் சொன்னோம். இன்னொன்று சர்ஜெக்ஷன் சொல்கிறோம். சர்ஜெக்ஷன் சொல்கிறது ஆன்-டு ஃபங்க்ஷனுக்கு பேர். நான் வச்சுக்கோ. 1-to-1க்கு இன்ஜெக்ஷன் பேர். சரியா சொல்கிறது? ஆன்-டு அப்படின்னா சர்ஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அது இன்னொரு பேர். 1-to-1 ஆன்-டு சேர்ந்தால் தான் பைஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். 1-to-1 ஆன்-டு இது ரெண்டும் சேர்ந்தால் தான் என்ன சொல்லுவோம்? பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்க, தனித்தனியாக யோசிச்சுக்கோ. 1-to-1க்கு பேர் இன்ஜெக்ஷனு, ஆன்-டுக்கு பேர் சர்ஜெக்ஷனு. ரெண்டும் சேர்ந்தால் தான் என்னது? பைஜெக்ஷன். 1-to-1 ஆன்-டுனா தான் பைஜெக்ஷன் அப்படின்ட்டு அர்த்தம். மறந்துடக்கூடாது. ஓகே, ரைட். அடுத்து இந்த ஆன்-டு ஃபங்க்ஷன் வந்து இந்த எழுதிருக்கு பாரு. எஃப் ஈக்குவல் டு என்னது? பி. ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு பி. பின்றது என்னது? கோடொமைன். சரியா சொல்கிறது? குட். இந்த பாரு, இதுக்கு இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்டு. இந்த பைஜெக்ஷன் சொல்லியிருக்கு. அப்போ நான் சொன்னது இருக்கான்னு பாரு. எஃப்இஸ்டி ஏ டென்ஸ் டு பி இஸ் போத் 1-to-1 அண்டு என்னது? ஆன்-டு. 1-to-1 ஆன்-டு அப்படின்னு அர்த்தம். 1-to-1னா இன்ஜெக்ஷன் இருக்கணும், ஆன்-டு அப்படின்னா சர்ஜெக்ஷன் இருக்கணும். ரெண்டு சேர்ந்தால் தான் என்னது? பைஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம்.
ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோ, பைசெக்ஷன் இம்பார்ட்டன்ட். அதாவது ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குட். சப்செட் ஆயிடுச்சுன்னா இன்டூ ஃபங்க்ஷன். ஒன் டு ஒன்னுக்கு ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்கு, கேட்பாங்க. மெனி டு ஒன்னுக்கு இந்த 2 இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஒரு இன்புட்டுக்கு தான் 2 அவுட்புட் கிடைக்கக்கூடாது, நல்லா பார்த்துக்கோ. டிஸ்டிங்க்ட் இமேஜ், சேம் இமேஜ், ஆனால் மோர் எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் வரலாம். பார்த்துக்க, டிஸ்டிங்க்ட் இமேஜ், டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டு, டிஸ்டிங்க்ட் இமேஜஸ்ன்றது தான் 1 to 1. சரிங்களா? மோர் எலமெண்ட்ஸு ஆனால் சேம் இமேஜ்ன்றது என்னது? மெனி டு ஒன். சரிங்களா? இதாக இருக்குது. ஏ 1 to 1 ஆன் டு ஃபங்க்ஷன் இஸ் கால்டு 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். இந்த ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன் அப்படின்னா என்ன சொல்லிடுறோம்? ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன் அப்படின்னா ஆன் டு ஃபங்க்ஷன் தான் மேலே எழுதியிருக்காங்க பார். இன்டூ ஃபங்க்ஷன்னா சப்செட் ஆயிரும். ரேஞ்ச் இஸ் ஏ சப்செட் ஆஃப் கோடமைன். இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறணும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. குட். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஓகேங்களா? ரைட். இப்படி ஒரு கிராஃப் கொடுத்துருக்கு, ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். இந்த லைன் வந்து 2 இடத்துல மீட் ஆகுது இந்த பாயிண்டில். தெரியுதா சொல்கிறது? அப்போ இது 1 to 1 கிடையாது. ஹரிசாண்டல் லைன் நாற்று வச்சுக்க. 1 to 1 ஃபங்க்ஷனான்னு பார்க்குறதுக்கு வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு. 1 to 1 அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன அர்த்தம்? ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? பொறுமையாக நிதான. இப்படி ஒரு படம் போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்படி கோடு போட்டோம்னா ஒரு இடத்துல தான் கட் ஆகிருக்கு. அப்போ இது 1 to 1 அப்படின்னு அர்த்தம். சரியா? 1 பாயிண்ட்டு தான், சேம் மெத்தடு தான், ஆனால் அது ஃபங்க்ஷனுக்கு கண்டுபிடிக்கிறது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு, ஹரிசாண்டல் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அந்த அதே தான் பார்த்துக்க, டெஃபனேஷன் அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. 1 to 1 அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹரிசாண்டல் லைன் இன்டர்செக்ட் கவ் அட் 2 points P and Q டஸ் நாட் அப்படின்னு அர்த்தம். ரெப்ரசன்ட் பண்ணாது. ஒன்லி 1 பாயிண்ட் அப்படின்னா என்னது? 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். இது 1 to 1, இது 1 to 1 கிடையாது, இது 1 to 1. ஓகே சொல்கிறது? அப்போ நீ புரிஞ்சுக்கிறன்னு படம் கொடுத்து கூட கேட்பாங்க. குட். +1 இருக்குடா தம்பி, பார்த்துக்குங்க. ஸ்பெஷல் கேசஸ்ன்னு இருக்குல்ல ஃபங்க்ஷனில், இது ரொம்ப முக்கியமானது. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ஐடென்டி ஃபங்க்ஷன், ரியல் வேல்டு ஃபங்க்ஷன். ரியல் வேல்டு ஃபங்க்ஷன்றது மாடுலஸ் எக்ஸ். இது +x ஒன்று சொல்லலாம், -x ஒன்று சொல்லலாம். என்ன வேல்யூ கொடுத்தாலும் பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். வேல்யூ கொடுத்தா தான் ரியல் வேல்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது. ஐடென்டி ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு நம்ம ஐடென்டி கார்டு தொங்க விட்டுருந்தோம்னா நம்ம ஃபோட்டோ தான் நம்ம தொங்க விட்டுருப்போம். அப்போ இங்கே என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதே அவுட்புட் கிடைக்கும். தெரியுங்களா சொல்கிறது? அதுதான் ஐடென்டி. பி கொடுத்தோம்னா பி தான் கிடைக்கும் அப்படின்றது தான் என்னது? ஐடென்டி. சேம் இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் கிடைக்கும். சரியா சொல்கிறது? ரைட். மறந்துடுற. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா ஒரே இடத்துல போய் சேர்றது. ஒரே இடத்துல போய் எல்லா நம்பருக்கும், மெனி நம்பருக்குமே ஒரே இமேஜ் கிடைக்கும். அதாவது f(a) = c, f(b) = cன்னு சொன்னோம்னா இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிக்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். f(a) = a, f(b) = b, f(c) = c, f(x) = x அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோ. இதுக்கு பேர் என்ன ஃபங்க்ஷன்? அதாவது வரனால ஐடென்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி அடையாளத்துக்கு உள்ளது. தமிழில் வந்து சமணிச்சார்பு அப்படின்றது. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா மாறிலி சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மறந்துடக்கூடாது. இது மறந்துடாமல் பொறுமையாச்சு. இது கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். குட். அப்சல்யூட் வந்து, அதாவது ரியல் வேல்டு ஃபங்க்ஷன்றது அப்சல்யூட் ஃபங்க்ஷன் சொல்கிறது. ப்ளஸ் கொடுத்தாலும் மைனஸ் கொடுத்தாலும் மாடல்ஸ் இருக்கனால பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். நெக்ஸ்ட்டு கம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். கம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்
2 செப்பரேட்டான ஃபங்க்ஷனை ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றுறது. அதாவது அமெரிக்கன் டாலர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோவேன். அமெரிக்கன் டாலர் அதை இன்ட்டு சேஞ்சு சிங்கப்பூர் டாலர் இன்ட்டு சேஞ்சு இந்தியன் டாலர். அப்போ இந்த 2 இதை சேர்த்து 3வது கொண்டு வர்றோம். தெரியுதா சொல்கிறது? ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றிடுறோம். இந்தியன் டாலர்ன்றது இன் டேர்ம்ஸ் ஆஃப் அமெரிக்கன் டாலர் அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த மாதிரி கொண்டு வந்துடுறது கணக்கை மாற்றி. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபங்க்ஷனு, ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு அனதர் ஃபங்க்ஷன் கிவன் கொடுத்துருக்கு. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா தேர்ட் ஃபங்க்ஷன் வந்துடும். இதுதான் காம்போசிட், சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது. ஓகே, குட். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் அப்படின்றது கமுட்டேட்டிவ் பரிமாற்று, சார்புகளின் சேர்ப்பில் பரிமாற்று. அசோசியேட்டிவ் சேர்ப்புன்னு சொல்லுவாங்க. அசோசியேட்டிவ் சில கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் யோசிச்சுக்கிறணும். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். எங்கடா 2 சைடு 2 இதை ப்ராக்கெட் பண்ணிக்க, ஆனால் சேமாக போட்டுறாத. லெஃப்ட் ரைட் மாற்றிக்கலாம் பரவாயில்ல, ஆனால் 2 சைடு ப்ராக்கெட் சேமாக இருக்கக்கூடாது, வெவ்வேறு ப்ராக்கெட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் அசோசியேட்டிவ்னா 3 ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். கம்யூட்டேட்டிவ்னா 2 ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். கம்யூட்டேட்டிவ் வந்து நாட் ட்ரூ, ஈக்குவல் ஆகாது, என்ன நாட் ஈக்குவல் டு. ஆனால் அசோசியேட்டிவ் ஆல்வேஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம், ஈக்குவல் ஆகும் அப்படின்ட்டு அர்த்தம். இந்த கொடுத்துருக்குடா பாருங்கம்மா, கிளியர்லி அப்படின்னு ஜென்ரலி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஜென்ரலின்னு கொடுத்து எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் ஃபார் எனி 2 ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜி. ஸோ காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். புரியுதா சொல்கிறது? அதை தான் நான் அவன்கிட்ட சொன்னேன், ஈக்குவல் கிடையாது. எஃப் காம்போசிட் ஆஃப் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஆஃப் எஃப். ஓகே, குட். அசோசியேட்டிவ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அசோசியேட்டிவ் வந்து ஆல்வேஸ் ட்ரூ. 2 இதுக்கு ஆப்ரேட் பண்ணுறது தான் கம்யூட்டேட்டிவ், எஃப்க்கும் ஜிக்கும். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனில் வந்து 3 வந்து ஃபங்க்ஷன் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அது ஈக்குவல் ஆயிரும். சரிங்களா? ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணி போட்டுக்க, லெஃப்ட் ஆர் ரைட்டுன்னு ஈக்குவல் பண்ணி செய்யணும். ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ, என்ன? ஓகேயா? லீனியர் ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்னா, லீனியர் ஃபஸ்ட் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னாலே லைன் தெரியுது பாரு, LINE அப்படின்னா நேர்கோடு, ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு அர்த்தம். அதாவது y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி அல்லது ax ப்ளஸ் by ஈக்குவல் டு சி. இல்லை ப்ளஸ் சி அப்படி முன்னாடி கூட போட்டுக்கலாம், எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? ax ப்ளஸ் by ப்ளஸ் சி லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்றது. ஓகேங்களா? இதுதான் ஸ்ட்ரைட் லைன் லீனியர் ஈக்குவேஷன். இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல். லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்றது லீனியர்னா LINEனா ஸ்ட்ரைட் லைன், அதிலே இருக்குது பாரு. ஓகே, குட். பார்த்துக்கோ. அப்போ ஐடென்டி ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்கிறது என்னது? அது கிடைக்கும்ல, அது என்ன ஃபங்க்ஷன்னா லீனியர் ஃபங்க்ஷன். ஐடென்டி ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னது? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன சொல்லிடலாம்? அது லீனியர் ஃபங்க்ஷன் ஆயிரும். f(x) ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இதுதான் ஐடென்டி. இதுக்கு இதே வந்துடுதுல. அப்போ ஐடென்டி ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன சொல்லிடுறோம்? லீனியர் ஃபங்க்ஷன் ட்ரா பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்கும். ஐடென்டி ஃபங்க்ஷனை பாயிண்ட்டாக எடுத்து பேர் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்கும். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. ஓகே, குட். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்றது -x அப்படின்னு அர்த்தம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்றது ரெசிப்ராக்கல் அப்படின்னு அர்த்தம். ரெசிப்ராக்கல் ஃபங்க்ஷன் அர்த்தம். இது ஆடிட்டிவ் இன்வர்ஸ், இது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா ரெசிப்ராக்கல் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இந்த மாதிரி வரும். சரியா சொல்கிறது? இது வந்து f(x) அப்படின்றது ஈக்குவல் டு 0னா ரைட் சைடில் இப்படி வரும். இது மைனஸ்ன்னு சொன்னால் திரும்பி வரும் இப்படி ஃபங்க்ஷன்.
ட்ரா பண்ணணும்னா படத்தை, இதெல்லாம் +1ல் இருக்குது ட்ரா பண்ணுறது. இதெல்லாம் இப்போ டயக்ராமு புரியுதுல சொல்கிறது? ரைட். அப்சல்யூட் வேல்யூ அப்படின்றது மாடுலஸ் அப்படின்றது v மாதிரி படம் வரும். f(x) அப்படின்ட்டு மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வரும் பாரு. அது அதெல்லாம் வந்து கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ப்ரீவியஸ் இயரில் உள்ள கொஸ்டின்ஸ் தம்பி. பொறுமையாக நிதானமாக படிச்சுக்குங்க. ஆமாம், இதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த நான் இன்வெர்ஸ் போட்ட படம் இந்த இருக்குது பார். இன்வெர்ஸ்க்கு போட்ட படம் ரெசிப்ராக்கல் ஃபங்க்ஷன் சொல்கிறதுக்கு பேர். இந்த 1/xக்கு இந்த கிராஃப் ட்ராய கிராஃப்னு சொன்னோம்னா சரியா சொல்கிறது? மறந்துடக்கூடாது. ஏன்னா கீழே என்ன வரக்கூடாது, 0 வரக்கூடாது. நாட் ஈக்குவல் டு 0. நான் 0 வந்துச்சுன்னா நாட் டிஃபைன் ஆயிரும். அதனால் 0 கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இப்படி சொல்கிறது. இதுக்கு பேர் தான் டொமைன். ஆனால் ரேஞ்ச் எப்படி வரலாம், எது வேணாலும் வரலாம். அவுட்புட் வந்து எது வேணாலும் வரும். அவுட்புட்டு எது வேணாலும் வந்துட்டு போகுது, அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்புட்டு கொடுக்கையில் 0 கொடுக்கக்கூடாதுன்னு ஞாபகத்தை வச்சுக்க. நல்லா படிக்கிற ஆள் ரொம்ப நோட் பண்ணிக்கிறணும். இன்புட் அப்படின்றது தான் டொமைன். அந்த டொமைனில் நாட் டிஃபைன் வரக்கூடாதுல்ல. அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, எக்ஸுக்கு 0 கொடுக்கக்கூடாது. அப்போ மற்ற நம்பர்லாம் கொடுக்கலாம். அதைத்தான் ரியல் வேல்யூ எக்ஸப்ட் 0 அப்படின்னு சொல்கிறது. இதுதான் எக்ஸ் பிலாங்ஸ் டுன்னு அர்த்தம். அதே இது ஒய் பிலாங்ஸ் டு அப்படின்னா என்ன வேல்யூ வேணாலும் வரலாம், ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ரெசிப்ராக்கல் ஃபங்க்ஷனுக்கு உள்ளது. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. சரிங்களா சொல்கிறது? ரைட். கியூபிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த இருக்குது. கியூபிக் ஃபங்க்ஷன்றது கியூபிக் அப்படின்றது இந்த இருக்குது. இந்த எழுதியிருக்கு பார். ax³ + bx² + cx + dc = 0. a வந்து நாட் ஈக்குவல் டு 0. கியூபிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு கிராஃப் கொடுத்துருக்கு. இது ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோம்னா ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆகும். இது 1 to 1 தான். ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோம்னா வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோம்னா ஃபங்க்ஷன் தான். ஒரு இடத்துல கட் பண்ணுது. அப்போ இது என்னது, 1 to 1 தான். ரெண்டுமே இதில் வந்து செக் பண்ணலாம். தெரியுதா சொல்கிறது? கியூபிக் ஃபங்க்ஷன் அப்படின்றது. ரைட். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கீழே இருக்குது. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனு f(x) = cன்னு வருது பாரு. அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது. f(x) = xன்னு அதில் உள்ளதே வந்துச்சுன்னா ஐடென்டி ஃபங்க்ஷன். புரியுதா? ஆனால் f(x) = c அடுத்து f(y) = c இந்த மாதிரி ஒரே ஆன்சர் வந்துச்சுன்னா ரெண்டு வேறு இருக்குது. ஒரே இடத்துல போய் தானே சேரும். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் ஆயிரும், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆயிரும். அதனால் கவனமாக உண்மையோட அட்டன் பண்ணு. 100 மார்க் எடுக்கிறன்னா சும்மா கிடையாது. சரியா? ஆமாம், பார்த்துக்கோ, மறந்துடாத. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு லைனுக்கு பேரல் லைன் அமையும். அதாவது இப்போ ஐடென்டி ஃபங்க்ஷன் என்ன சொன்னோம், இது ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரைட் லைனாக சொல்லிட்டோம்ல, y = x அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக சொல்லிட்டோம்ல. அது மாதிரி y = xன்னு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் சொன்ன மாதிரி பார்த்துக்கோ. ஐடென்டி ஃபங்க்ஷனை y = x அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைட் லைனில் சொல்லிட்டோம். இது y = xன்னு சொல்லலாம், இல்லை f(x) = xன்னு சொல்லலாம். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா parallel to x axis or y axis. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றத கிராஃபில் டினோட் பண்ணோம்னா parallel to x axis or y axis. பட் ஐடென்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது y = x அப்படின்ற லைனை வந்து டினோட் பண்ணும். y = xன்ற லைனை டினோட் பண்ணும். ஆனால் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்று parallel to y axis-ஆக வரும், அல்லது parallel to x axis-க்கு வரும். parallel to y axis or parallel to x axis-க்கு வரும். ஓகேங்களா? குட். நிதானமாக ஆப்ரேட் பண்ணி ஒவ்வொன்றையும் பாஸ் பண்ணி இதை வீடியோவை இது பண்ணி கேளு. நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன். குட். இந்த ப்ராக்ரஸ் செக்லாம் நீ இப்போ நான் சொன்னதை வச்சு எழுதிடலாம். தனியாக உனக்கு நடத்துகிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். இந்த மாதிரி லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்றது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்கு. LINE அப்படின்ட்டு லீனியர் ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா சொல்கிறது? குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஃபங்க்ஷனாக கேட்டிருக்கு. குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன்னா இப்படி உள்ளது, இது 1 to 1 ஃபங்க்ஷனில் வராது. சரியா? குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் 1 to 1 ஃபங்க்ஷன் வராது. சரியா சொல்கிறது? அதையாவது கியூபிக் ஃபங்க்ஷனுக்கு 1 to 1 ஃபங்க்ஷன் வரும். நான் இருக்கான்னு பார்த்துக்க. இதுதான் கியூபிக் ஃபங்க்ஷனு. நான் உன்ட்டு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வச்சேன், அப்போ 1 to 1 வந்துச்சுல. வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வச்சா ஃபங்க்ஷன், அப்போ இது ஓகே தான். அதே மாதிரி ரெசிப்ராக்கல் ஃபங்க்ஷன் பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ரெசிப்ராக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்படி வரும், இப்படி வரும். தெரியுதானே சொல்கிறது? 1 to 1
ஆன் டு வருமா அப்படின்னு கேட்டிருக்கு. 1 to 1 ஆன் டு வருமா அப்படின்னா எப்படி பைஜெக்ஷன் அப்படின்னா என்ன சொல்லணும்? கோடமேன் ஈக்குவல் டு ரேஞ்ச் அப்படின்னு வரணும். கோடமேன் ஈக்குவல் டு ரேஞ்சுன்னு வந்தால் தான் இது என்னது பைஜெக்ஷன் சொல்லணும். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் அப்படின்னா சிங்கிள் எலமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரே எலமெண்ட்டு தான் என்ன கிடைக்கும்? ரேஞ்சு கிடைக்கும் அப்படின்ட்டு அர்த்தம். சரியா? அப்போ இதை வந்து ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்னா 1/x. சரியா? இப்போ வந்து எக்ஸுக்கு வந்து இதில் பொறுமையாக ஒவ்வொரு வேல்யூ எக்ஸுக்கு வந்து 0 கொடுக்கக்கூடாது, மற்ற வேல்யூ கொடுக்கலாம் ரியல் நம்பர். அப்போ ரியல் நம்பரில் இதுதான் டொமைன். கோடொமைன் என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய் பிலாங்ஸ் டு, அது எக்ஸுன்னு அர்த்தம் டொமைனு. எக்ஸ் பிலாங்ஸ் டு, இது ஒய் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் கிடைக்கும். ஒய்ன்றது ரியல் நம்பர் கிடைக்குன்னா அதுதான் ரேஞ்சாக கிடைக்கும். அப்போ ரேஞ்சாக கிடைக்கும்னா ஆல் நம்பர்ஸ் கிடைக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்ட்டு பாரு, கோடமைன் ரேஞ்சு எப்படி வந்துடும்? ஈக்குவலாக தான் வந்துடும். சரிங்களா சொல்கிறது? அப்போ ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? அப்போ யோசிச்சு பாரு பொறுமையா. ஏன்னா டொமைனு ரேஞ்சும் ஒன்றா இருந்தால் தான் பைஜெக்ஷன். அப்போ இந்த ரேஞ்சுன்றது இதுதான், இது கிடைக்கிற அவுட்புட்டு ஒய் பிலாங்ஸ் டு கிடைக்கிற, இதுக்கு போடுற ஆன்சர் ஃபுல்லாக அப்படி வந்துடும். சரியா? அதனால் யோசிச்சு பார்த்துக்கோ. 0 கிடைக்குமா அப்படின்றத நீ கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். 0 இதில் வந்து 0 கிடைக்குமா அப்படின்றத கொஞ்சம் கன்சிடர் பண்ண அவசரப்படாமல். இப்போ வந்து இதில் எக்ஸுக்கு 0 போட முடியாது, வேறு ஏதாவது 0 போட்டால் 0 கிடைக்குமா? எக்ஸுக்கு பதிலாக 0 வரும், எக்ஸுக்கு 0 போட முடியாது. சரி, ஆனால் ஒய்க்கு 0 வருமா? ஒய்க்கு எப்படி 0 வரும்? வராதுல்ல அதுக்கும். அப்போ அதுவும் இப்படி தான் வரும். அப்போ இது வந்து என்னது? ரியல் நம்பரு எது? கோடமைனு, பட்டு சப்செட்டாக தான் வருது. அதனால் இது பைஜெக்ஷனாக வராது. ஓகேங்களா சொல்கிறது? குட். இது வந்து ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் தனியாக ஒரு வீடியோவில் நான் உனக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? கடைசி பக்கத்தில் உனக்கு இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ண போகிறேன், முடிய போகுது இந்த சாப்டர். ஓகே, யூனிட் எக்ஸசைஸ் இருக்குது, போட்டு பார்த்துக்கோ. நான் வந்து யூனிட் எக்ஸசைஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனை எடுத்து போட்டு பாரு. எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். சரிங்களா சொல்கிறது? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. இது இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் ரிமெம்பரை வந்து ஒரு தடவை வாட்சி பாரு. நம்ம சொன்னால் தான் இதில் இருக்கும் எல்லாமே. சரிங்களா சொல்கிறது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு சப்செட் வந்து ரிலேஷனுக்கு சப்செட்டு ஃபங்க்ஷன். சரியா? எல்லாமே கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு சப்செட் தான். ஃபங்க்ஷன் வந்து எப்படி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான் இருக்குது. அதே மாதிரி சம் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. 1 to 1 ஆன் டு, மெனி டு 1 இன்ட்டு, மெனி டு 1 to 1 இன்ட்டு ஆன் டு, ஐடென்டி ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன், இதெல்லாம் இருக்குது. பார்த்துக்க, டினோட் பண்ணிக்க. ஓகே ரைட், குட். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிடுவோம். ஆல் த பெஸ்ட். நான் சென்ட்டை எடுக்கணும். பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். என் பசங்க எடுத்திருக்காங்க, மற்ற எல்லாருமே எடுக்கணும். இனிமேல் எடுக்கணும் எல்லாருமே. என்னுடைய பசங்களும் எடுக்கணும். என்னுடைய முயற்சி தொடரும். MRK மார்க், பட் MRK மாரிக்கண்ணன். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.